எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து அவலில் எப்படி தட்டவடை செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பி அவல் ஸ்நாக் இது. தட்டவடை மாதிரியே அவ்வளோ கிறிஸ்பியாக டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இவ்வளோ கிறிஸ்பியாக பாருங்களேன், சவுண்டே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுல்ல. சூப்பராக கறக்கு முறக்குன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவல் ஸ்நாக். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கணும். மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. போவாங்க இதுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாயிட்ட அப்புறம் அதில் வந்து நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு அவல் கருப்பு செசமி சீட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நான் வந்து எண்ணெயில் சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்ல எண்ணெயில் சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ சாட்டே பண்ணிட்ட அப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா இதை வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா சாட்டே பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது டன். அவளை வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வந்து வாட்டரில் சோக் பண்ணி இப்போ நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நான் பவுலில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதோட இந்த மிக்ஸ்சரையும் கடலை மாவு மிக்ஸ்சரையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு உப்பு சேர்த்துருந்தேன். ஆனால் டோட்டலாக நான் அதை காமிக்க மறந்துட்டேன். ஸோ இதில் அரிசி மாவு 1/4 கப்பும் உப்பும் சேர்த்துக்கணும். ஸோ அதோடு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் to half an hour ரெஸ்ட் பண்ணால் நம்ம போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்படி திரட்டி, ரொம்ப ஈஸி திரட்டுறதுலாம், சட்டு நம்ம திரட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக திரட்டணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ திரட்டிட்டு ஃபோக்கில் வந்து இது மாதிரி ஓட்டைகள் குத்திட்டோன்னா அது பஃப் ஆகாமல் இருக்கும். ஸோ தட்டையாக வரும், அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய உருண்டைகள் உருட்டி அதை வந்து இந்த மாதிரி ஃபோக்கில் வந்து பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி நல்லா முறுமுறுன்னு கலர் மாறுற அளவுக்கு, இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எஸ், தட்டை ரெடி. அவல் தட்டை ரெடி. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அதை சந்திக்கிறேன். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.